வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சுரதா உவமை கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2லலாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். பிறப்பு: சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பழைய தஞ்சை மாவட்டத்தில் பழையனூர் என்னும் ஊரில் ஆரா திருவெங்கடம் சண்பகம் என்பவருக்கு மகனாக பிறந்தார். நவம்பர் 23, 1921 பிறந்தார். கல்வி: ராஜமடம், ஒரத்தநாடு ஆகிய ஊர்களில் இலவச மாணவர் விடுதிகளில் தங்கி பள்ளி இறுதி வரை கல்வி பயின்ற சுரதா மெய்யகோனார், அரங்கசாமி பிள்ளை, கோவிந்தராச நாட்டார், சாமி வேலாயுதம் பிள்ளை போன்றவர்களிடம் தமிழ் கற்றார். சீர்காழி அருணாசல தேசிகரிடம் தமிழ் இலக்கணம் பயின்றார். சுரதா தன் 18ஆம் வயதில் பாரதிதாசனை புதுச்சேரிக்கு சென்று சந்தித்தார். சில காலம் பாரதிதாசனிடம் உதவியாளராக இருந்தார். இதழியலிலும் திரைத்துறையிலும் பணியாற்றிய சுரதா முழுக்க எழுத்தை சார்ந்தே வாழ்ந்தார். சுரதா அரசியல்லையும் ஈடுபட்டிருக்காரு. அரசியல்: சுரதா திராவிட இயக்க ஆதரவாளர். மு. கருணாநிதியின் நண்பராகவும் திகழ்ந்தார். பாரதிதாசனின் உதவியாளராக இருந்த சுரதா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அதை சுருக்கி சுரதா என ஆக்கினார். பாரதிதாசனை 11 வயதில் சென்று சந்தித்த போது அவர் ஏதேனும் கவிதை பாட கேட்டதாகவும், உடனே சுரதா நடுவிரல் போல் தலை தூக்கு நம் நாட்டாரின் இன்னலை போக்கு என்றும் தொடங்கும் கவிதையை பாடி அவர் பாராட்டை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. சுரதா நாமக்கல் கவிஞரின் உதவியாளராகவும் சில காலம் பணியாற்றினார். அடுத்து சிறுகதை. சுரதா எழுதிய முதல் கதை பிரசண்ட விகடன் இதழில் வெளிவந்து கவி அமரன். அந்த கதையை வெளியிட்ட நாரண துரைக்கண் சுரதாவை ஊக்குவித்து நிறைய எழுத தூண்டினாலும் சுரதா கதைகளை அதிகமாக எழுதவில்லை. கவிதையிலேயே நாட்டம் கொண்டிருந்தார். சுரதாவுக்கு கதை எழுதுறது அவ்வளவா விருப்பம் இல்லை. கவிதை மீது தான் அதிகமான பற்று வச்சிருந்தாரு. கவிதை: சுரதா பாரதிதாசனின் பரம்பரை கவிஞராக அறியப்படுகிறார். திருலோக சீதாராம் நடத்தி வந்த சிவாஜி இதழில் தொடர்ந்து கவிதைகள் எழுதினார். பின்னர் மாலைமணி இதழிலும் எழுதினார். 1954-55 ஆண்டுகளில் மு. கருணாநிதி நடத்தி வந்த முரசொலி இதழில் தொடர்ச்சியாக சுரதா எழுதிய கவிதைகள் புகழ் பெற்றவை. இவர் எழுதிய கவிதைகள் தொடர்ச்சியாகவே புகழ் பெற்றுக்கிட்டே வந்துச்சான். 1971 ஆனந்த விகடன் இதழிலும் தொடர்ச்சியாக சினிமா செய்திகள் கவிதைகள் எழுதினார். சுரதாவின் முதல் கவிதை தொகுதி 1946 திருச்சி ஸ்டார் பிரசுரம் வெளியிட்ட சாவின் முத்தம், 1965 சேகர் பதிப்பகம் சென்னை வெளியிட்ட தேன்மலை சுரதாவின் புகழ்பெற்ற கவிதை தொகுதி. பட்டம்: சுரதாவின் கவிதைகள் உவமைகள் செறிந்தவை. உதட்டில் உதடு என்னும் நூலுக்காக ஜெகசிற்பியன் மாயவரம் நகரில் 1953 நடத்திய பாராட்டு கூட்டத்தில் அவருக்கு உவமை கவிஞர் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த இயர் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உவமை கவிஞர் அடிக்கடி கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்பாங்க அடிக்கடி. இதழியல்: சுரதா புதுக்கோட்டையில் இருந்து நாராயணன் என்பவரால் நடத்தப்பட்ட தாய்நாடு இதழில் சிறிது காலம் துணை ஆசிரியராக பணியாற்றினார். சுரதா நடத்திய இதழ்: காவியம் 1953, இலக்கியம் 1958, ஊர்வலம் 1963, சுரதா 1968, விண்மீன் 1964, சுண்டல் 1974. இவர் பெற்ற விருதுகள். சுரதா பெற்ற விருதுகள்: கலைமாமணி விருது 1972, குன்றக்குடி அடிகளார் அளித்த கவியரசு பட்டம் 1982, பாரதிதாசன் விருது 1990, குமரன் ஆசான் விருது 1990, உலக திருக்குறள் உயராய்வு மன்றம்
குரல் பரப்பு மாமணி விருது 1992. தமிழக அரசின் மாமன்னன் ராஜராஜன் விருது 1995. முரசொலி அறக்கட்டளையின் கலைஞர் விருது, ஆதித்தனார் விருது, தந்தை பெரியார் விருது, சமத்துவ மாமணி விருது, கவியரசு கண்ணதாசன் விருது, மனோன்மணியம் சுந்தரனார் விருது, அப்துல் ரகுமான் விருது. அடுத்து கவிதை. சாவின் முத்தம், உதட்டில் உதடு, தேன்மலை, துறைமுகம், விதைகள். மறைவு ஜூன் 20, 2006 சுரதா மறைந்தார். அவரோட நினைவுகள். சுரதா முத்துவிழா மலர் 2010 வெளியிடப்பட்டது. சுரதாவின் நூல்கள் மே 26, 2007 நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நாள் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில். மே 26, 2007. அடுத்து சுரதாவின் மகன் கல்லாடன் 2009 சென்னையில் அவருக்கு சிலை நிறுவினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.